ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் காயின் பிஸ்கட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் பிஸ்கட் வந்து சூப்பராக கிடைக்கும். முட்டையை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து டேரெக்டாக பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ இதை வந்து இந்த அளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சேர்த்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லாட்டி பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்க்கலாம். நான் வந்து 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண நம்ம பேட்டர் வந்து ரெடி. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும். இதில் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து இந்த கலருக்காக தான் சேர்க்குறேன். எல்லோன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஓவனோ ப்ரெஷர் குக்கரோ தேவையில்லை. இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு குட்டி குட்டியாக ரவுண்டாக சேர்த்துக்கணும். அப்புறம் அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணோன்னா இப்படி இருக்கும். நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது வெந்த உடனே நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளோட குக்கி வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட காயின் பிஸ்கட் வந்து ரெடி. நான் வந்து 2 கலரில் பண்ணியிருக்கேன், பிங்க்கும் எல்லோவும். நீங்கள் உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான காயின் பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.